துருக்கியின் வழியாகவும் அரபு நாடுகளில் இருந்து என்ன பாலஸ்தீன் வழியாகவும் இன்னும் ஆப்கானிஸ்தான் வழியாகவும் அரபிய வியாபாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை வந்ததாக வரலாறு பதிவு செய்யுது. அப்படி வந்த அரபிகள் அந்த 650 கிபி 650 ஆண்டிலேயே இந்த நாட்டிற்கு உள்நுழைந்து தங்களுடைய அரபி மொழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளாமல் அவர்கள் தடுமாறும் பொழுது செய்கையின் மூலமாக அவர்களுக்கு அரபி மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அரபி மொழியோடு சேர்ந்து அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நன்னடத்தை, அவர்களுடைய மேன்மையான குணம், அவர்களுடைய உடையினுடைய அந்த அமைப்பு, இவைகளை பார்த்து மக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய மதமான இஸ்லாமிய மதத்தை அன்றைய காலத்தில் இருந்து இந்த இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எப்பொழுது இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அல்லாஹ் தஆலா அரபி மொழியை மக்களுக்கு, உலக மக்கள் முழுவதுமே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? அவைகளை படிக்கவும் எழுதவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். அன்பான பெருமக்களே, உலக நாடுகள் முழுவதும் 363 மில்லியன் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அரபி மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுனெஸ்கோ என்ற அமைப்பை சேர்ந்த ஒரு பிரிவுகள் டிசம்பர் மாதம் 18வது நாளை உலக அரபிகள் தினம் என்பதாக அதை பறைசாற்றி இருக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, ஐநா சபையும் அதை வலியுறுத்தி டிசம்பர் 18ஆம் நாள் அன்று, அதாவது 2 தினங்கள் உள்ளன, அரபி உலக தினம் என்பதாக ஒரு, அதாவது சொல்லுவாங்கல்ல, அன்னையர் தினம், குழந்தைகள் தினம், டீச்சர்ஸ் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திர தினம்க்கு. அந்த மாதிரி உலக அரபிகள் தினம் என்பதாக நமக்கு பறைசாற்றினார்கள். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2010. அது இருந்து டிசம்பர் 18வது நாள் அரபி தினம் என்பதாக கொண்டாடப்படுகின்றது. பெருமக்களே, இந்த அரபி பற்றி நாம் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி மொழிகள் சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு விஷயம் சொல்லுவான், வமின் ஆயாத்தி ஹல்க ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி இருக்குது இல்லையா, இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. எப்படி வானம் பூமி அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியோ, வக்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுக்கு மத்தியில் லாங்குவேஜ் மொழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான் இல்லையா, இதுவும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. அல்வானிக்கும், உங்களுக்கு மத்தியில் நிறங்களை பிரித்து வைத்திருக்கின்றான் இல்லையா, அதுவும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. ذَلِكَ أَنَّ فِي آيَاتِ لِلْعَالَمِينَ. அறிவார்ந்தவர்களுக்கு, கற்றறிந்தவர்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்குது அப்படின்னு சொல்றான். என் அன்பான பெருமக்களே, உலகத்திலே எத்தனை கோடி மில்லியன் மனிதர்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு குரல் வளத்தை கொடுத்திருப்பான். அந்த குரல்களை வைத்து மனிதனை அடையாளம் காணக்கூடிய ஒரு பக்குவத்தை, அறிவை எல்லா மனிதனுக்கும் கொடுத்திருப்பான். போன்ல பேசினாலும் யார் பேசுறாங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். ஒருவருடைய குரலை வைத்தே அவருடைய மனநிலையையும் சொல்லக்கூடிய அளவிற்கு குரலில் அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வு வச்சிருக்கிறான். சின்ன சின்ன குழந்தை இருக்குதுங்களா, குழந்தை பிறக்கும் பொழுது அது அழுகக்கூடிய அந்த அழுகையை மழலை குரல் என்பதாக சொல்லுவார்கள். அந்த மழலையாக இருக்கக்கூடிய குழந்தை தன் தாயின் குரலை வைத்து இது தன்னுடைய தாய் என்பதாக அந்த குழந்தை விளக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா குரலுக்கு ஒரு வலிமையையும் குழந்தைக்கு ஒரு ஆற்றலையும் தந்திருக்கான்.
அன்பான பெருமக்களே, அந்த குழந்தை சற்று வளரும் பொழுது குழந்தையினுடைய குரல் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அமைப்பையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வளர வளர அவனுடைய குரலும் வளர்ச்சி அடைகின்றன. சில பேருக்கு குரலை அல்லாஹ் தஆலா அழகிய வடிவில் கொடுப்பான், சில பேருக்கு குரலை கீச்சு தொண்டையில் கொடுப்பான், சில பேருக்கு அல்லாஹ் தஆலா குரலை கம்பீரமாக கொடுத்திருப்பான். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் அமைப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்ததை போன்று மொழிகளையும் கொடுத்திருக்கின்றான். மொழிகள் சொன்ன உலகத்தில் சற்றேறக்குறைய 20,000 மொழிகள் உருவாகியது. அதில் 10,000 மொழிகள் நடைமுறையில் இருக்கின்றது. 10,000 மொழி பேசக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பானவர்களே, அந்த மொழியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவினுடைய மொழி இறைமொழி இருக்குகின்றது இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு, தூதர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக வஹீயின் மூலமாக தன்னுடைய இறைமொழியை நபிமார்களுக்கு வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உலகத்தில் இருக்கும் பொழுது நேரடியாக பேசியதாகவும் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைத்து அவர்களுடன் உரையாடியதாகவும் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆக இறைமொழி என்று சொன்னால் அது வஹீயின் மூலமாக இறை தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மொழி என்பதுதான். ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த சமுதாய மக்கள், உதாரணமா அரபி பேசக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பும் பொழுது அரபி மொழியை பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கின்றான். அதே போன்று ஹிப்ரு மொழி, இப்படி உலகத்தில் எத்தனை மொழிகளில் நபிமார்களை அனுப்பினானோ அது எதனாக அனுப்பினான் என்று சொன்னால், அந்த சமுதாய மக்கள் அவர் பேசுவதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அந்த சமுதாய மக்கள் பேசுவதை அந்த நபி விளங்கிக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் தஆலா அந்தந்த சமுதாயத்தினுடைய மொழியின் அமைப்பில் தான் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியதாக சொல்லுகின்றான். அதுபோன்று எப்படி இறைமொழி மழலை மொழி என்று இருக்குகின்றதோ, அந்த மழலை மொழிதான் பெரியவர்களாக ஆகும் பொழுது மனித மொழியாக மாறுகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குரல் அமைப்பை தந்திருக்கின்றான். அது சிந்தித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமா ஒரு மொபைல் எடுத்துக்கிடுவோம். ஒரு மொபைலுக்கு ஒரு மாடல் வைப்பான். அந்த மாடலை கொண்டு ஒரே மாதிரி மாடல்ல 1,00,000 மொபைல் இருக்கும், அல்லது 10,00,000 மொபைல் கூட இருக்கலாம். மாடல் மாற்றி வேறு 10,00,000 அமைப்பு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மாடலால ஒரு மனிதனால செய்ய முடியாது. அதே மாதிரி நாம் உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அத்துணை பொருளும் ஒவ்வொரு பொருளுக்கு இன்னொரு பொருள் மாறுபட்டு இருக்க முடியாது, ஒரே அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்பை பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய முக பாவமும் மாறுபடும், ஒவ்வொரு மனிதனுடைய கலரும் மாறுபடும், ஒவ்வொரு மனிதனுடைய குரலும் மாறுபடும். அதுபோன்று சில சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா மொழியையும் மாற்றி தந்திருப்பதாக சொல்லுகின்றான். என் அன்பான பெருமக்களே, இது பேச்சு திறன் கொண்டிருக்கக்கூடிய, குரல் வளம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மொழி? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் சைகை மொழியை தந்திருக்கின்றான். தங்களுடைய சைகைகளின் மூலமாக தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை அடுத்தவர் உணரக்கூடிய அளவிற்கு சைகையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை புரியக்கூடிய ஆற்றலையும் மனிதர்களுக்கு தந்திருக்கும்.
அதே மாதிரி கண் தெரியாத பார்வையற்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பார்வையற்றவர்களுக்கு கூட அவர்களுக்கென்று ஒரு எழுத்து வடிவை உருவாக்கி கொடுத்து அந்த எழுத்து வடிவை தங்களுடைய விரல்களினால் தடவி பார்த்து அதில் ஆயது ஆவண்ணாயது ஏபிசிடி எது, அதனுடைய கூட்டமைப்பு என்ன, அதனுடைய வாசக அமைப்பு என்ன என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்கள் உலகத்தை உணர்வதற்கு அந்த படிப்பின் மூலமாக அவர்களுக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா மொழியை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபட்ட அளவிலே செய்திருப்பது என்பது மனிதன் அதிலே சில படிப்பினைகளை கொள்வதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, சில விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்காக. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் பறவைகளுக்கும் என்ன செய்திருக்கின்றான்? மொழியை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுவான், வவரிச சுலைமான தாவூத் وورث سليمان داود يا أيها الناس علمنا منطق الطير أوتينا من كل شيء إن هذا لهو الفضل المبين. அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்தில் சொல்லுகின்றான், நான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்திருந்தோம். அதில் அவர்கள் மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சொல்லி காட்டுவான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எறும்பினுடைய மொழியை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, எறும்பு பேசுகிறது என்பதாகவும் அதற்கென்று தனி ஒரு மொழி இருக்குகின்றது என்பதாகவும் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக பதிவிட்டிருக்கின்றது. ஹத்தா ஊது அலா வாதின் நம்லி قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم ولا يختمنكم سليمان وجنودهم لا يشعرون. எறும்புடைய கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த எறும்பினுடைய தலைவி ஒரு எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து இப்படி சொல்லிச்சான், ஓய் எறும்பு கூட்டமே, நீங்க எல்லாரும் உங்களுடைய கூட்டுக்குள்ள போயிருங்க, உங்களுடைய வீட்டில் நுழைந்து விடுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளமும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க விளங்காம தெரியாம அவங்களே அறியாம உங்களை மிதிச்சு நசுக்கி விடக்கூடும் என்பதாக ஒரு எறும்பு பேசியதாக அல்லாஹ் தஆலா தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். என் அன்பான பெருமக்களே, அதுபோன்று எறும்புக்கு எப்படி அல்லாஹ் தஆலா மொழியை தந்தானோ அதே போன்று பறவைகளுக்கும் ஊர்வினங்களுக்கும் இன்னும் தேனீக்கும் அல்லாஹ் தஆலா மொழியை தந்ததாக அவை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில இந்த எறும்பு பேசின இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் فَتَبَسَّمَ ضَاحِكًا مِنْ قَوْلِهَا قَالَ رَبِّي أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَى وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهَا وَأَدْخِلْنِي فِي عِبَادِكَ الصَّالِحِينَ என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யா அல்லாஹ், இது போன்ற பறவைகளினுடைய பாஷைகளை கற்று அவைகளை பேசக்கூடிய அந்த விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும். இன்னும் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அது மாத்திரமல்ல, உனக்கு எந்த அமல் பிடிக்குமோ, எந்த அமலை செய்தால் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயோ அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பினுடைய வார்த்தையை கேட்டு சொன்னதாக இந்த பதில என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறோம். இந்த பதிவு இருக்குதே ரொம்ப முக்கியமான பதிவு, எல்லாருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பதிவு. சுமார் ஒரு 40 வயசு நமக்கு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த துஆவை ஓத வேண்டுமா?
ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல சாலிஹன் தர்லாஹா வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி குன்து மினல் முஸ்லிமீன். அதாவது அல்லாஹ் என்னையும் என் பெற்றோரையும் படைத்து எங்களுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிருக்க, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. நமக்கு பெற்றோரை கொடுத்தாங்க இல்லையா, அந்த பெற்றோரை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தும் பாக்கியத்தை எனக்கு கொடு. அது மாத்திரமல்ல, நல்லடியார்கள் அமல் செய்வார்களே, எந்த அமலை செய்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. அது மாத்திரமல்ல, என்னை நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக என்ற துஆவை நாம் ஓதிக்கொண்டு வேண்டியிருக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில மொழி என்று சொன்னால், அழகிய மொழி என்பதை உலகத்துல எப்படி பிரித்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தில் மொத்தம் 10,000 மொழிகள் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்றாங்க. நடைமுறையில் இப்பொழுது புழக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 மொழியே தெரியும். 10 மொழியினுடைய பெயர் தெரியும். ஆங்கிலம், மலையாளம், உருது, கன்னடம், தெலுங்கு இப்படி சொல்லுவோம். ஆனா அத்தனை மொழி நம்மளால பேச முடியுமான்னு கேட்டா பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. படித்தவர்கள் ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். வெளிநாடு சென்றவர்கள் அந்த வெளிநாட்டில் பேசக்கூடிய மொழிகளை கற்றறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஒருவர் ஒரு மொழியை பேசினால் அவர் ஒரு மனிதர் என்பதாகவும், 2 மொழி பேசக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால் 2 மனிதர்களுடைய அறிவை பெற்றவர் என்பதாகவும், 3, 4, 5 மொழிகள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்குகின்றார்கள். அப்படி வாய்ப்பை பெற்றவர்கள் அத்துணை மனிதர்களுடைய அறிவை பெற்றவர் என்பதாகவும் நாம் என்ன செய்கின்றோம், உலகத்துல பார்க்கிறோம். அந்த அடிப்படையில 10,000 மொழிகளில் மிக முக்கியமான மொழிகளாக கருதப்படுவது என்னென்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி என்பதாக சொல்வார்கள். செம்மொழி என்று சொன்னால் என்ன? ஒரு மொழி உலகத்தில் சற்றேறக்குறைய ஆக குறைந்தது 1000 ஆண்டுகள் புழக்கத்தில் இருக்கணும். 1000 ஆண்டுகளாவது ஒரு மொழி செம்மொழியாக வேண்டும் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளாவது புழக்கத்தில் மனிதர்களிடையிலே பேசும் பழக்கம் உடைய மொழியாக இருக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, அப்படி சில மொழிகளை தேர்ந்தெடுத்து உலகத்தில் 7 மொழிகளுக்கு செம்மொழி என்பதாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பட்டம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக கிரேக்க மொழியை செம்மொழி என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். லத்தீன் என்று சொல்லக்கூடிய மொழியையும் என்ன செய்திருக்கின்றார்கள், செம்மொழி என்பதாக சொல்லுகின்றார்கள். சமஸ்கிருதம் என்ற மொழியையும் செம்மொழி என்பதாக சொல்லுகின்றார்கள். பாரசீக மொழியையும் செம்மொழி என்பதாக சொல்லுவார்கள். சீனாவினுடைய மொழியையும் செம்மொழி என்பதாக சொல்லுவார்கள். அதே மாதிரி அரேபிய மொழியையும் செம்மொழி என்பதாக சொல்லுவார்கள். எபிரேயம் என்று சொல்லக்கூடிய மொழியையும் செம்மொழி என்பதாக சொல்லுவார்கள். ஆக நாம் நம்முடைய தாய்மொழியாக கொண்ட தமிழும் மிக முக்கியமாக செம்மொழி என்ற இடத்திலே பெயர் பெற்றிருக்கின்றது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். என் அன்பான பெருமக்களே, ஒரு மொழி செம்மொழியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் பழக்கத்தில் இருந்தால் மட்டும் போதாது. அந்த மொழிக்கு இலக்கியம் வேண்டும், இலக்கணமும் வேண்டும். இலக்கியம் இலக்கணம் இரண்டும் இல்லாத மொழி இருக்குகின்றதல்லவா, அது செம்மொழியாக தேர்ந்தெடுக்கப்படாது. இலக்கணம் இலக்கியம் பொறுத்தவரை நமக்கு இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இத்தனை லாங்குவேஜ் பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு நன்கு தெரிந்தது இந்த தமிழும் அரபியும் தான். படித்தவர்களாக இருந்தால் ஆங்கிலம் தெரிந்திருப்பாங்க. ஆங்கிலத்தில் கிராமர் என்பதாக சொல்லுவார்கள். கிராமர் என்று சொன்னால் அதனுடைய சொல் நயம், எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை போடுவது, எந்த இடத்தை அதிகமாக நீட்டுவது, குறைப்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அதே போன்று தமிழிலும் இருக்குகின்றது. தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அதிகமாக இருக்குகின்றன. ஆங்கிலத்திலும் அரபியிலும் அப்படி கிடையாது.
மிக சொற்பமான 27 எழுத்துக்களை மட்டும் கொண்ட இந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம் ஒரு மனிதனால் வாழ்க்கை முழுவதும் படித்தாலும் முழுவதுமாக படித்துவிட முடியாது. அவ்வளவு இலக்கணத்தை அல்லாஹ் தஆலா அரபி மொழியிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். உலகம் ஆரம்பத்தில் தோன்றிய ஆரம்ப காலத்தினுடைய மொழி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலில் அரபியில் பேசியதாகத்தான் குர்ஆன் பதிவு செய்திருக்கின்றது. அவர்கள் முதலாக அல்லாஹ்வுடைய அரிசிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகத்தை என்ன செய்திருக்கின்றார்கள், படித்து அதன் மூலமாகவே அவர்கள் அரபி மொழியை பேசுவதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். என் அன்பான பெருமக்களே, எப்படி இலக்கணம் என்று சொன்னால் அரபி வார்த்தைகளை பொறுத்தவரை இலக்கணத்தை கற்றறிவதற்காக வேண்டிய உலமாக்களுக்கு ஆரம்பத்தில் 3 ஆண்டு பயிற்சிகள் கொடுப்பார்கள். ஒரு அரபி வார்த்தையினுடைய இலக்கணத்தை நஹ்வு என்பதாக சொல்லுவார்கள் அரபியிலே. அந்த அரபியில் வரக்கூடிய இலக்கணம் ஒரு வார்த்தைக்கு பின்னால் இந்த வார்த்தை வருவது கூடுமா கூடாதா, இஸ்முனா என்ன, ஃபஅல்னா என்ன, ஃபாயில்னா என்ன என்று தனித்தனியாக பிரித்து அரபி வார்த்தைகளை விளங்கிக் கொள்வதற்கு மட்டும் 3 ஆண்டு காலங்கள் படிக்க வேண்டும். ஒரு நாள் அதுக்கப்புறம் தான் குர்ஆனு ஹதீஸு நஹ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் சொல்லித்தரப்படும். என் அன்பான பெருமக்களே, அரபி இலக்கணம் வார்த்தைகள் மிகவும் இலகுவானவை. ஆனால் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கணம் இருக்குகின்றதே அது மிக கடினமானவை. அந்த இலக்கணத்தையும் கூட மனிதர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இலகுவாக வார்த்தையை கோர்வை அமைப்புகளை ஆக்கி தந்து அரபி மொழியை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அரபி மொழியினுடைய ரகசியத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா, கிபி 650ஆம் ஆண்டில் துருக்கியின் வழியாகவும் அரபு நாடுகளில் இருந்து என்ன பலஸ்தீன் வழியாகவும் இன்னும் ஆப்கானிஸ்தான் வழியாகவும் அரபிய வியாபாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை வந்ததாக வரலாறு பதிவு செய்யுது. அப்படி வந்த அரபிகள் அந்த 650ஆம் கிபி 650ஆம் ஆண்டிலேயே இந்த நாட்டிற்கு உள்நுழைந்து தங்களுடைய அரபி மொழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளாமல் அவர்கள் தடுமாறும் பொழுது சைகையின் மூலமாக அவர்களுக்கு அரபி மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அரபி மொழியோடு சேர்ந்து அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நன்னடத்தை, அவர்களுடைய மேன்மையான குணம், அவர்களுடைய உடையினுடைய அந்த அமைப்பு, இவைகளை பார்த்து மக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய மதமான இஸ்லாமிய மதத்தை அன்றைய காலத்தில் இருந்து இந்த இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எப்பொழுது இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அல்லாஹ் தஆலா அரபி மொழியை மக்களுக்கு, உலக மக்கள் முழுவதுமே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், அவைகளை படிக்கவும் எழுதவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். அன்பான பெருமக்களே, உலக நாடுகள் முழுவதும் 363 மில்லியன் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அரபி மொழியை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் அரபு நாட்டுக்கு போயிட்டு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் முஸ்லிம் மதத்தாக இருக்கட்டும் அல்லது மாற்று மதமாக இருக்கட்டும், அரபு நாடுகளில் போய் அரபுகளோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் பொழுது அவர்களும் அரபி மொழியை சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று விடுவார்கள். இவ்வளவு ஏன், தமிழும் அது போன்று இலகுவான மொழிதான். அரபியை போன்று தமிழும் இலகுவான மொழியாக இருப்பதில் தான், அது செம்மொழியாக இருப்பதினாலும், அது அனைத்து மக்களும் இலகுவாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பதினாலும், வடமாநிலத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து வடக்கர்களும் இந்த தமிழை மிக இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பின் மொழியாகவே தமிழ் மொழியும் கருதப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, நான் அரபி மொழியினுடைய அந்த மகத்துவத்தையும் பெருமையையும் பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றேன். அன்பான பெருமக்களே, அரபி மொழியினுடைய வாசக கூர்வை இருக்குது இல்லையா, அது அதி அற்புதமான விஷயம். ஒரு அரபி வார்த்தைக்கு
90 அர்த்தங்களையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற மேதைகள் எல்லாம் அரபு மொழியில் இருக்குகின்றார்கள், தமிழ்நாட்டிலும் இருக்குகின்றார்கள், தமிழ் பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட இருக்குகின்றார்கள். ஒரு அரபி வார்த்தையினுடைய ஒரு எழுத்து மாறுபடும் பொழுது அர்த்தமே மாறுபடக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் முதல்ல விளங்கணும். ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானின், ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த மொழிகள் பேசக்கூடியவர்களோடு அல்லாஹ் அனுப்பி வைத்ததனுடைய காரணமும் அதுதான். என் அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஒருவர் அரபு காலத்துல தொழுக வைக்கிறார். தொழுக வைக்கும் பொழுது இன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிக்கீன வ ரசூலுஹு என்பதாக ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறார். ரசூலுஹு என்று சொன்னால் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் செயல்பாட்டை விட்டும் விலகி கொண்டார்கள் என்பது பொருள். இது அவர் எப்படி ஓதிட்டாரு? இன்னல்லாஹ வல் முஷ்ரிகீன இலா ரசூலிஹி என்பதாக ஓதிட்டார். வார்த்தை ஒண்ணுதான். வார்த்தையினுடைய அந்த குடில் நெடில் இருக்குது இல்லையா, அந்த உயிர் எழுத்து மெய்யெழுத்து என்பதாக சொல்வார்களே. ரசூலுஹு என்று சொன்னால் அல்லாஹுவும் ரசூலும் அந்த முஷ்ரிக்குகளிடமிருந்து விலகிவிட்டார்கள் என்பது அர்த்தம். ரசூலிஹி என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலை விட்டு விலகி கொண்டான். எவ்வளவு பெரிய அர்த்தமாகுவார்கள். அல்லாஹ் ரசூலை விட்டும் விலகி கொண்டான் என்ற வார்த்தை அமைப்பு வந்து விடுமானால் தொழுகை பசாதாயிரும். தொழுகை பசாதாயிரும். அதுல ரொம்ப கவனம் வேண்டும். இதுக்குத்தான் தொழுக வைக்கக்கூடியவர்கள் அரபியினுடைய வார்த்தையை தெளிவாக உச்சரிக்க தெரிந்த ஆலிம்களாக இருக்க வேண்டும், அறிஞர்களாக இருக்க வேண்டும். வர்றவர்கள் போறவங்க எல்லாருமே தொழுக வச்சிட முடியாதுங்க. வர்றவங்க போறவங்க எல்லாருமே தொழுக வச்சிட முடியாது. இது போன்ற சிறு தவறுகள் ஏற்படும் பொழுது தொழுகையின் அர்த்தம் மட்டுமல்ல, மிகப்பெரிய பாவியாகவும் ஆயிடுவோம். என்பது அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைத்தான் என்பது பொருள். ஹலக்கல்லாஹ். அந்த ஹா என்ற இடத்திலே புள்ளியை மட்டும் அகற்றி விட்டோம் என்று சொன்னால் ஹலக்கல்லாஹ் வந்துடும். சுக்ஃபிருல்லாஹ். மிகப்பெரிய அர்த்த மாற்றம், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு டாட், ஒரே ஒரு புள்ளி. இந்த ஒரு புள்ளி எந்த அர்த்தம் மாறுது தெரியுமா? அல்லாஹ் எல்லா வஸ்துவையும் சிரைத்தான் என்பதாக வந்துவிடும். அரபி என்பது அதிநுட்பமான வார்த்தைகளையும் அதிநுட்பமான அற்புதமான அர்த்தங்களையும் கொண்ட அர்த்த புஷ்டியான ஒரு அற்புதமான லாங்குவேஜ், அற்புதமான ஒரு மொழி. அந்த மொழியை அல்லாஹ் தஆலா இன்று உலக நாடுகள் முழுவதிலும் எந்த மொழி பேசக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஒரு அரபி வார்த்தையாவது சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி அமைப்பை தான் தந்திருக்கின்றான். ஒரு முஸ்லிம், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் முதலில் ஒருவர் முஸ்லிமாக மாறும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அரபி வார்த்தையை மொழிந்துதான் முதலில் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு மோமின் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், நல்லா வழங்கிக்கிறீங்க, முஸ்லிம் மாத்திரமில்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் அரபி வார்த்தையை பேசவில்லை என்று சொன்னாலும், தெரிந்திருக்கவில்லை என்று சொன்னாலும் அதை கேட்காமல் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. உலக நாடுகள் முழுவதும் எந்த நாடுகளாக இருந்தாலும், அது அரபிய நாடாக இஸ்லாமிய நாடாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவ நாடாக இருக்கட்டும், அல்லது சீன நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், அத்துணை நாடுகளிலும் பாங்கொலியை கேட்காத எந்த மனிதரும் இல்லை. பாங்கொலி என்பது அரபியின் மூலமாகவே ஒலிக்கப்படுகின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு இளவட்ட பையன், ஒரு வாலிபர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஹஜ்ரத், தொழுகும் பொழுது சஜிதாவில் துஆ செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். துஆ செய்வதுன்னா எப்படிமா? நமக்கு தேவையான விஷயங்களை தொழுகையில கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை, அத்தஹியாத்து ஓதி முடிக்கும் வரை தமிழ் வார்த்தைகள் வாயிலோ
நினைப்பிலோ வரக்கூடாது. அது தமிழ் வார்த்தை இல்லை. உலகத்தில் எந்த மொழியை சேர்ந்தவர் தொழுதாலும் அரபி வார்த்தை மட்டும்தான். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துல் சூரா, துணை சூரா, அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, இரண்டுக்கு நடுவுல சுப்ஹான ரப்பியல் அலீம், ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹு அக்பர், அத்தஹியாத்து எல்லாமே அரபி வார்த்தை தான். இந்த அரபி வார்த்தை தெரியாத எந்த ஒரு மூமினும் உலகத்தில் இல்லை. இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. என் அன்பான பெருமக்களே, அந்த இடத்துல நீங்க போய் சஜிதாவுல தொழுகையில இருந்து துவா செய்யலாமான்னு கேட்டா எந்த லாங்குவேஜ் துவா தொழுகையில் என்ன இல்லை. ஆனால் தொழுகை முடித்து அத்தஹியாத்து ஓதி முடிச்சாச்சு. சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தொழுகையில உங்களுக்கு துவா செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை மார்க்கம் தந்திருக்குது. அந்த துவா கபூல் செய்யப்படும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது. மாத்திரமல்ல, நாம உலகத்துல பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரை ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையை கூட அரபி வார்த்தை பேசாத முஸ்லிம் இல்லை, கேட்காத உலக மக்கள் இல்லை. இறந்ததற்கு பிறகு அத்துணை மக்களிடமும் அரபியில் தான் கேட்கப்படும். மன் ரப்புக்கே, உன்னுடைய ரப்பு யாரு, மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, ஒமா நபியுக்க, ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்பதாக அரபியில் தான் கேட்கப்படும். நாளை சுவர்க்கத்தினுடைய மொழியும் அரபி மொழிதான் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான வாய்ப்பை பெற்ற அரபிகள் தினமாக, அரபி தினமாக இந்த டிசம்பர் 18வது நாள் அன்று கொண்டாடப்படுகின்றது. அதனால அரபி மொழி என்பதை மிகவும் கண்ணியமான முறையிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம ஓதி இருக்கணும். நாம ஓதலன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளையாவது ஓத வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கூட குர்ஆனை ஓத வைக்க தெரியல, ஓதல அப்படின்னு சொன்னா, என் நண்பருக்குரிய பெருமக்களே, நம்ம ரொம்ப கை செய்தப்படணும். நம்ம மௌத்துக்கு பின்னால நமக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் இப்பொழுதே உருவாக்க வேண்டும். நம்ம பிள்ளை போதல அப்படின்றதுக்காக வேண்டி எத்தனை வயசானாலும் விட்டுறக்கூடாது. அவனுக்கு அதனுடைய அருமையையும் பெருமையையும் சொல்லி 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 எப்படியாவது அவன் குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆன் ஷரீஃபை சரளமாக அதனுடைய அமைப்பில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நல்குவானாக. வாஹிரு தஅவா